தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக நேரடி நியமனத்திற்கு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு, அதாவது குரூப் 2 தேர்வானது வருகிற ஞாயிற்றுக்கிழமை 28/9/2025 அன்று காலை நடைபெற இருக்கிறது. இந்த தேர்வினை கிட்டத்தட்ட 5,53,634 பேர் எழுதியிருக்கிறார்கள். இதில் பொது தமிழை விருப்ப பாடமாக 4,47,421 பேரும், ஆங்கிலத்தை விருப்ப பாடமாக 1,06,213 பேரும் தேர்வு எழுத இருக்கின்றார்கள். இவர்கள் தேர்வு எழுதுவதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் 1,905 தேர்வு கூடங்கள் தயார் நிலையில் உள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமானது தெரிவித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இத்தேர்வுக்காக அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வினை கண்காணிக்க துணை ஆட்சியர் நிலையில் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு தேர்வு கூடத்திற்கும் ஆய்வு அலுவலர் ஒருவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலம் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு தொடர்பான பொருட்கள் உரிய நடவடிக்கைகளை பின்பற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தமுள்ள 1,905 தேர்வு கூடங்களுக்கு முதன்மை கண்காணிப்பாளர்கள் மற்றும் அரை கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமானது தெரிவித்திருக்கிறது. தேர்வு நடைபெறும் நாளன்று தேர்வின் அனைத்து நடவடிக்கைகளும் வீடியோ பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு கூடத்தை எளிதில் அடைவதற்கு தேர்வர்களுக்காக போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்து வசதிகளும், தேர்வர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அனைத்து தேர்வு கூடத்திற்கும் காவல்துறை சார்பில் பாதுகாப்பாக தேர்வு எழுதுவதற்கு காவல்துறையினரும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு நடைபெறும் நேரன்று தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்காக மின்வாரியத்துறைக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் டிஎன்பிசி ஆனது அறிவித்திருக்கிறது. தேர்வர்கள் தேர்வு எழுதும் பொழுது திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அதற்கு உரிய மருத்துவ உதவிகள் வழங்குவதற்கு சுகாதாரத்துறை மூலம் அறிவுரைகள் வழங்கப்பட்டு உரிய முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்வர்கள் தேர்வு தினத்தன்று காலை 9 மணிக்கு முன்னரே தேர்வறைக்குள் செல்ல வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 9 மணிக்கு மேல் வரும் தேர்வர்கள் தேர்வு கூடத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் கடுமையான எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்வுக்குரிய தேர்வு கூட அனுமதி சீட்டினை, அதாவது ஹால் டிக்கெட்டை கட்டாயம் தேர்வர்கள் எடுத்து செல்ல வேண்டும் எனவும், தேர்வு கூட அனுமதி சீட்டில் உள்ள அறிவுரைகளையும் மற்றும் தேர்வாணையத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவுரைகள் வினாத்தாள் மற்றும் விடைத்தாளில் குறிப்பிட்டுள்ள அனைத்து அறிவுரைகளையும் முறையாக தேர்வர்கள் பின்பற்ற வேண்டும் எனவும், தடை செய்யப்பட்ட மின்னணு சாதனங்கள் மற்றும் வேறு வகையான எந்த ஒரு சாதனத்தையும் எடுத்து செல்லக்கூடாது எனவும் கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது.